வணக்கம். நம் வாழ்வில் வெற்றியை சுவைக்கவே விரும்புகிறோம். ஆனால் வெற்றி பெற்று வாழ்வில் முன்னேறி செல்பவர்கள் வெகு சிலரே. ஒருவன் எந்த நிலையில் பிறந்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கடுமையாக உழைத்தால் வெற்றி பாதையில் முன்னோக்கி செல்ல முடியும். வாழ்க்கையின் குறிக்கோள்களை நிர்ணயிக்கும் முன் தீர ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். குறிக்கோளை அடைவதற்கு வேண்டிய செயல்களை நன்கு ஆராய்ந்து பட்டியலிட வேண்டும். அதை அடைவதற்கான முயற்சிகளை மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். தன்னம்பிக்கையின்றி எதுவும் செய்ய இயலாது. உங்களுக்கு உங்களின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் கிரீடங்களை யாராலும் பறிக்க முடியாது. எந்த லட்சியங்களை அடைவதற்கும் சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் திறமைசாலிகளே. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு துறையை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து அலசி அத்துறையில் முத்திரை பதிக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர், உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் குடிக்கொண்டுள்ளன, அவற்றை வெளியே கொண்டு வாருங்கள் என்கிறார். எனவே நம்மை நாம் ஒரு நண்பனைப் போல் தட்டி கொடுத்து அழைத்து செல்லும் போது உற்சாகத்துடன் முன்னேற முடியும். நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்ற எண்ணம் ஆழமாக வேர்விடும் போது அது லட்சியமாக உருவெடுக்கும். முன்னேற விரும்புகிறவர்கள் முதலில் தங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செல்ல போகின்ற பாதையை ஆராய்ந்து அலசி தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை அடைவதற்கான செயல் திட்டத்தை தீட்ட வேண்டும். அத்திட்டத்தை செயல்படுத்த நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் ஆற்றலோடு செயல்பட வேண்டும். இடையே சவால்கள் பல வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை நம்மை செம்மைப்படுத்தும். நம்முடைய முழு திறமையையும் வெளிக்காட்ட வாய்ப்பு கிடைக்கும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். நம்மால் கடினமான காரியங்களை கூட திரும்ப திரும்ப விடாமுயற்சியுடன் செய்தால் கட்டாயம் வெற்றி அடைய முடியும். அது நமக்கு மேலும் நம்பிக்கையையூட்டும். எந்த காரியம் ஆரம்பிக்கும் போதும் மலைப்பாகத்தான் தோன்றும். ஆனால் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டிய செயல்களை பட்டியலிட்ட பின் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்தால் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் முடிக்க முடியும். நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படித்து வந்தால் பல அறிஞர்களின் அறிவுரையும் நுணுக்கங்களும் நமக்கு புலப்படும். நம்முடைய அறிவையும் செயல்திறனையும் இவை மேலும் மூட்டும். வெற்றி பெறுவதற்கு தேவையானது முடிவில்லா விடாமுயற்சியும் அதீதமான நம்பிக்கையும் தான். மன உறுதியை கொண்டிரு, நன்றாக உழைத்திரு, உனது குறிக்கோளை நிச்சயம் நீ அடைவாய் என்றார் சுவாமி விவேகானந்தர். உலகின் சாதனையாளர்கள் அனைவரும் அவரவர் துறையில் ஆராய்ந்து முடிவெடுத்து ஆற்றலுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு வெற்றி பெற்றார்கள், சாதனை படைத்தார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் கூறுகிறார், வெற்றிக்கு தேவை 1% ஊக்கமும் 99% விடாமுயற்சியும் தான். சில நேரங்களில் வாழ்வில் நாம் சில தோல்விகளை சந்திக்க நேரலாம். நாம் நினைத்து செயல்பட்ட காரியம் உடனே நிறைவேறாமல் போகலாம். ஆனால் அதனால் நொந்துவிடக்கூடாது. தோல்விகள் நிரந்தரமானவை அல்ல. தோல்விகள் கதவை மூடும் போது தொடர்ந்து விடாமுயற்சியுடன் கதவுகளை தட்டி திறப்பதுதான் வெற்றிக்கான சாவி. முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவப் பெருந்தகை. இடைவிடாத முயற்சி, கடுமையான உழைப்பு ஒருவனின் லட்சியத்தை அடைய உறுதுணையாக இருக்கும். வாழ்க்கை என்பது பரந்த வானம் போன்றது. அதில் சுட்டரிக்கும் சூரியன் வரலாம், குளிர்ச்சி தரும் சந்திரனும் வரலாம். இரண்டையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள். நாம் வாழும் வாழ்க்கையில் உயிரோடு இருப்பதை விட உயிர்ப்போடு இருப்பதுதான் சிறந்தது. உற்சாகம், நம்பிக்கை, வலிமை இவற்றை வாழ்க்கையின் லட்சியங்களாக கொண்டால் வெற்றி நம் கையில். நன்றி, வணக்கம்.